ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல ஒரு புது திருப்பமா, நம்ம வந்து ஒரு விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு டேவா நான் வந்து இன்னைக்கு சண்டே வந்து நான் வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம விளாக்ல பார்க்க போறோம். நான் வந்து காலையிலே எந்திரிச்சு அப்படின்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து லேட்டா தான் எந்திரிப்பேன். 8 மணிக்கு மேல தான். எந்திரிச்சிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்னவோ அத லைட்டா ரெடி பண்ணிட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துருப்பேன். அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேல தான் வேலைய ஸ்டார்ட் பண்ணுவேன். 10 மணிக்கு மேல ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பெட்டெல்லாம் தட்டி விரிச்சுட்டு, அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிக்கிறவே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஆனா பார்த்தா ஒரு 3 ரூம் தான். பெரிய வீடெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து எனக்கு வந்து அத க்ளீன் பண்ணி முடிக்கவே ஒண்ணொன்னா ஒதுக்கி எது எது எங்க வைக்கணும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிரும். வீடு பெருக்கி முடிச்சோனே நேத்து ராத்திரி நம்ம யூஸ் பண்ணிட்டு கழுவி வச்ச பாத்திரம்லாம் இருக்கும்ல, அது வந்து அந்த கூடையிலேருந்து எடுத்து ஸ்டாண்டுல வந்து ஒண்ணொன்னா எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். இது வந்து இந்த மாரி அடுக்கி வச்சுருவேன் டெய்லியுமே பாத்திரம். அப்பதான் அடுத்த நாள் பாத்திரம் சேரும்போது அது கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அத அடுக்கி வச்சாச்சு. அடுக்கி வச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து நேத்து ரொம்ப காத்தடிச்சது ராத்திரி. அதனால நெறைய கொய்யா மரத்துலேருந்து இலை விழுந்து கிடந்தது. அந்த இலையெல்லாம் சேர்த்து காஞ்ச இலையெல்லாம் சேர்த்து அப்படியே தீ கொளுத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கிச்சன் வந்து அடுப்பு காலையில சமைக்கும்போது அடுப்புல சிந்தி அதெல்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் எப்பவுமே மதியம் வந்து அடுத்து சமைப்பேன். எப்பவுமே. அதனால க்ளீன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து சாப்பாடு வைக்க போறேன். அதுக்கு எங்களுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் அரிசி எடுத்து அத க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு அந்த தண்ணிய வந்து நான் எப்பவுமே வந்து எங்க வீட்ல கொய்யா மரம் இருக்கு. அந்த கொய்யா மரத்துல கொண்டு போய் தான் ஊத்துவேன். அத ஊத்திட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு அடுப்ப ஆன் பண்ணி விட்டாச்சு. நெறைய பேர் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அரிசி போடுவீங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, தண்ணி வந்து அரிசிய கழுவி அப்படியே தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருவேன். இப்போ வந்து நம்ம வந்து துணி நெறைய சேர்ந்துருச்சு. சரி மிஷின்ல போட்டு விட்டுறலாம். நம்ம சமைச்சு எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இந்த துணியுமே துவைச்சு முடிச்சிரும். அதனால நம்ம துணிய ஃபர்ஸ்ட்டு போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, துணிய வந்து மிஷின்ல போட்டு விட்டாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு அப்பப்போ நெறைய தண்ணி குடிங்க மக்களே. தண்ணி வந்து நான் எப்பவுமே சமைச்சிட்ருக்கும்போது, இங்கே கிச்சனுக்கு எப்ப வந்து போறேனோ, நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். நெறைய தண்ணி குடிங்க. அப்பதான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து சாம்பார் வைக்க போறேன் இன்னைக்கு நான். சாம்பாருக்கு வந்து தேவையான அளவு பருப்பு எடுத்தாச்சு. பருப்பு எடுத்துட்டு, இப்போ வந்து என்ன காய் சேர்த்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தக்காளியும், சொரக்காவும் இந்த 2யும் போட்டு தான் இன்றைக்கி நான் சாம்பார் வைக்க போறேன். வேறு எதுவுமே சேர்க்க போறதில்ல. சொரக்காவும், தக்காளியும், அப்புறமா வெங்காயம் இந்த 3 தான் போட்டு இன்றைக்கி சிம்பிளா ஒரு சாம்பார். ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே நான் வந்து சாம்பார் வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அத வடிச்சாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான காய வந்து கட் பண்ணிக்கலாம். சொரக்காவ வந்து பாதியா கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து எங்களுக்கு 3 பேருக்கு அந்த பெரிய சொரக்காய் தேவைப்படாது. அதனால பாதிய இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துட்டு, மீதிய இன்னொரு நாள் சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. அது கூடவே 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். நான் புளி சேர்க்க போறதில்ல. அதனால பெரிய தக்காளியா 2 சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டா 1 தக்காளி போட்டா கூட போதும். நான் வந்து புளி சேர்க்க மாட்டேன் இப்போ. அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்துட்டு குக்கர மூடி வச்சா போதும். அவ்வளோதான். ஒரு 3 விசில் போட்டா போதும். சாம்பார் வந்து டக்குன்னு சிம்பிளா ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இந்த மாரி சாம்பார் நீங்க செஞ்சு பாருங்க வீட்ல. செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி கூட, தோசை கூட, அப்புறம் சாப்பாடு கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை வந்து நான் ஃப்ரை பண்ண போறேன். இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு, சுரக்காய் சாம்பார் வச்சுட்டு, அது கூடவே இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். சிக்கனை நல்லா 3 தண்ணி விட்டு கழுவி எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வேணும். இஞ்சி பூண்டுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி எடுத்துட்டு, அதை நல்லா தோல் சீவி எடுத்து, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து, அதையும் நம்ம தோலோட தான் சேர்த்துக்குவேன். நான் வந்து அரைக்கும்போது தோல் உரிக்க மாட்டேன். தோலோட சேர்த்து எடுத்துட்டு, நம்ம வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நம்ம சிக்கனில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் அதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு ஒரு லெமன், அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதில் உப்பு மசாலாலாம் சேர்ந்துரும். அப்போ சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும் உண்மையாகவே. இப்போ நான் வந்து சேர்த்துருக்கிறது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். சிக்கன் ஃப்ரை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த இந்த மிளகாத்தூள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நான் நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து அது செட் ஆகட்டும்னு வச்சுட்டேன். இப்போது நம்ம வந்து மசாலா சிக்கனுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்மளோட குக்கரில் 3 விசில் வந்து பருப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பருப்பை வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டாச்சு. கடைஞ்சிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, காஞ்ச மிளகாய் மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கேன். நான் வந்து வீட்டில் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, ஐயோ இது இல்லை அது இல்லை அதனால் இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டேன். என்ன இருக்கோ அதை போட்டு சமைப்பேன், அதுவே நல்லா தான் இருக்கும். தாளித்து கொட்டினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வந்து கொதிக்க விடணும் சாம்பாரை. கொதிக்கும் போதே வந்து அதுக்கு தேவையான நம்ம இந்த மல்லித்தழை இல்லாமல் சாம்பார் எப்படி இருக்கும்? மல்லித்தழை சேர்த்தா தானே அது சாம்பாரோட ஃப்ளேவரே நல்லா இருக்கும். மல்லித்தழையை கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே மல்லித்தழை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன். எனக்கு அதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். எந்த சாப்பாடாக இருந்தாலும் மல்லித்தழை வந்து அதிகமாக சேர்த்தா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வேலை முடிஞ்சுது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சிக்கன் தான் ஃப்ரை பண்ணணும். சிக்கன் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சுன்னா நம்மளோட லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நான் சிக்கனை வந்து அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு விட்டுறேன். சிக்கன் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். சீக்கிரம் குக் ஆயிரும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ இன்னொரு பக்கம் மாற்றி போட்டு வேக வச்சு இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து சொரக்காய் சாம்பார், ரைஸு, முட்டை எடுத்திருக்கேன் அது கூட. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன். இன்றைக்கி அவ்வளோதான் சாப்பாடு. மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நான் சாப்பிட்டு சமையல் வேலையெல்லாம் முடித்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மிஷினில் துணி வந்து துவைச்சி முடிச்சாச்சு. அதையும் இன்றைக்கி சீக்கிரமாக காய போட்டாச்சு. இன்றைக்கி மதியம் வரைக்கும் என்னோடய வேலை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட், இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க.